வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். நான் இன்றைக்கி முப்பாத்தம்மா கோயிலுக்கு வந்திருக்கேங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நான் வாசலில் நிற்கிறேன் பாருங்கள். பூ வாங்கிட்டு அம்மனுக்கு வாசல் நிற்கிறேன். பிள்ளையார் முதல்ல வந்தவுடனே எப்பயுமே நம்ம பிள்ளையாரை வணங்குவோம். பிள்ளையாரை வணங்கிட்டு உள்ளே வந்தால் ராகு கேது அந்த பாம்பு புத்துலாம் இருக்குது பாருங்கள். அதை சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நம்ம வணங்கிட்டு உள்ளே வந்தால் சைடில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு விளக்கு ஏற்றுறவங்க விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. தேங்காய் உடைச்சி தேங்காய் விளக்கு ஏற்றுறவங்க வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது முப்பாத்தம்மன் கோயிலுக்கு நான் முதல்ல அடிக்கடி வருவேன். இப்போ கொஞ்சம் 10 வருஷமாக போவே இல்லை. அதனால் இந்த தைவள்ளி போகணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரணும்னு நானும் என் மருமகளும் வந்தோம். இங்கே சாய்ராம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து குழந்தைங்க இல்லாதவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டுவாங்க. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே வந்து பாம்பு புத்து வந்து நல்லா பெருசாக கட்டி நடுப்புற சர்பம் இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்த்துட்டு முப்பாத்தம்மனையும் தரிசிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழமும் அந்த வேப்பலையும் கலந்து மாலை கட்டி சரசரமாக தொங்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. தை வெள்ளியில் ஆடி வெள்ளியிலலாம் இந்த மாதிரி மாலை தான் அம்மனுக்கு போடுறது விசேஷம். இப்போ நீங்கள் பார்க்குறது முப்பாத்தம்மன் தான். இந்த கோயில் வந்து எங்கள் மாமியார் காலத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றா வருவோம், அடிக்கடி வருவோம். இப்போ 10 வருஷமாக வரவே இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. டி நகரில் தான் இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் முப்பாத்தம்மா கோயிலில் போய் பார்த்து அவங்களுடைய அருளை பெருமாள்னு நான் வேண்டிக்கிறேன். பெருமாள் பெரிய பெருமாள் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. துர்க்கையம்மன் நீங்கள் பார்க்குறது துர்க்கையம்மனுங்க. துர்க்கையம்மனையும் பார்த்துட்டு முப்பாத்தம்மனை பார்த்துட்டு நம்ம கொடிமரத்தடியில் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டவங்க நாங்கள் மன திருப்தியோட. நீங்களும் சென்னையில் இருக்கிறவங்களாம் அவசியம் தவறாமல் போய் பாருங்கள். உங்களுக்கும் முப்பாத்தம்மன் அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். டி நகர்னு சொல்லுவோம், ஆனால் வந்து மாம்பழம் தான் அடையாளம். மாம்பழத்தில் விற்றிருக்கும் முப்பாத்தம்மான் தான் பாட்டே வரும். அதனால் மாம்பழம் டி நகர் சைடும் வரும், மாம்பழமும் மாம்பழம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க போய் பாருங்கள். அம்மனுடைய அருளை பெறுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.